பிரிக்ஸ் கரன்சியை வந்து யூஎஸ்க்கு என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க யூகிச்சு அதை வரவிடாமல் இருக்கிறதுக்கு சில உத்திகளை எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து 2 நாட்டை குறி வச்சு எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து எந்த நாட்டை எடுத்துக்கலாம்னா இந்தியா. அவங்களுக்கு வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு நல்ல தலைமைனா அதாவது ஒரு குட் குவாலிட்டி அந்த மாதிரி இல்லை, ஒரு போல்டான தைரியமான தலைமை. இப்போ ஒரு உதாரணம் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஜெய்சங்கர் அவர் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எந்த இன்டர்வியூவில் யாராவது இந்த வெஸ்ட்டை பற்றி கேள்வி கேட்டாக்க அவர் உடனே என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வேண்டியதை எங்களுக்கு நாட்டுக்கு எது நலனோ அதை தான் நாங்கள் செய்வோம். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், குறிப்பாக இந்த G7 நாடுகள்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் நார்த் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் யூரோப் கண்ட்ரிஸ், அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நாங்கள் இல்லை. இது மாறுபட்ட இந்தியா, இது புதிய இந்தியா. அவங்களும் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த கலோனியல் மைண்ட் செட் அப்படிங்கிறது, அதாவது நம்மளை அடக்கி ஆண்ட மைண்ட் செட்டிலேருந்து ஆண்டான் நீங்கள் அடிமைங்கிற மைண்ட் செட்லேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி அமெரிக்காவும் அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னு தைரியமாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் பம்மி பேசுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஜெய்சங்கர் பேசும்போது அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ பாகிஸ்தானில் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து தி வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட் நடந்தது. அது வந்து காணொலி மூலமாக தான் நடந்தது. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே என்ன கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் வந்து பாகிஸ்தானும் சைனாவும் அப்படின்னு நினைச்சாங்க, தேர் நாட் மெம்பர்ஸ் அப்படின்னாரு. ஒரே வார்த்தை தான். இத்தனைக்கும் அது குளோபல் சவுத்தில் தான் இருக்குது. பாகிஸ்தான் எப்போ இந்தியா இருக்கும்போது பாகிஸ்தான் இருக்காங்க, அதனால் அவங்க குளோபல் சவுத்தில் தான் இருக்காங்க. ஆனால் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமயத்தில் வந்து அவங்க 2 பேரும் இல்லை. அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணீங்களா அப்படின்னாரு. நோ, ஒரே வார்த்தை தான். அந்த மாதிரி தைரியமாக ஒரு போல்ட்னஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வளர்ச்சி அடைந்து வருது அப்படிங்கிறாங்க. ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இப்போ ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் வளர்ச்சியே இல்லை அப்படிலாம் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பேசுகிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரும் மூடிஸும் வந்து ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் அவர் அடிக்கடி வெளிநாடு போகிறது நல்லதுன்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது மாதிரி. ஆனால் அதை வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக சொன்னால் கூட அது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய திட்டம் வேற, அவங்க ஸ்ட்ராட்டஜி வேற. அது இப்போ நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்துடுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இப்போ 5வது இடத்துல நம்ம எக்கனாமிக்கலி இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் பாருங்க, இந்த மாதிரி வளர்ச்சியில் வந்து இந்தியா சமீபத்தில் செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, இந்த யூபிஐ பேமெண்ட். இன்னைக்கோ நேற்றுக்கோ வந்து ஒரு நியூஸ் படித்தேன். அதாவது ஜெர்மனியில் இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு லேடி தான், அவங்க பேர் சட்டன் ஞாபகத்துக்கு வரலாம், மன்னிச்சுக்கோங்க. அவங்க வந்து ஜெர்மனியில் யூபிஐ எங்களால் கொண்டு வர முடியாது, எங்களுக்கு அந்த இது இல்லை, இந்தியாவை பார்த்து நாங்கள் ரொம்ப வியப்பாக இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இருக்கு. ஆக இந்தியாவோட growth ஸ்டோரி, எக்கனாமிக் growth, பொலிட்டிக்கல் மேன்யூவரபிலிட்டி. இப்போ எப்படி அப்படின்னா, இந்த எதுக்காக நான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட்டை பற்றி சொன்னேன் அப்படின்னா, அதில் வந்து 129 130 நாடுகள் வந்து அந்த குளோபல் சவுத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், வேர்ல்டு பேங்க், IMF இதிலெல்லாம் நம்பிக்கையே போயிடுச்சு. எங்களுடைய வாய்ஸை மோதியை வந்து கேட்டு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க, நீங்க போய் யுனைடெட் நேஷன் இப்போ ஜெனரல் அசம்பிளி நடக்க போகுது வர 23 அக்டோபர் 24. அப்போ போய் எங்களுக்காக நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உலக அளவில் ஆளுமையும் தலைமையும் உருவாகிட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக ஒரு 4-5 காரணங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அமெரிக்கா கொஞ்சம் பயப்பட, அமெரிக்கா குறிப்பாக. ஆனால் G7 நாடுகள் இல்லை. அந்த G7 நாடுகளில் வந்து இட்டாலி இருக்குது. அது வந்து உங்களுக்கே தெரியும், அந்த மேடம் ஜார்ஜியா மெலோனி வந்து மோடி பக்கம் தான் சாயறாங்க. அவங்களே பிரிக்ஸில் சேரணும்னு கூட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இந்த பிரிக்ஸோட இதை பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சூப்பர் பவராக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ 3வது இடத்துக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2030க்குள்ள 2047 உலகத்திலேயே மிக சிறந்த வல்லரசாக கூட வர முடியும்னு. வல்லரசுன்னு நான் இந்த இடத்துல சொல்றது வந்து அடுத்த நாடு அமெரிக்கா மாதிரி திட்டம் போட்டு அழிக்கிறதோ, கலவரம் உண்டாக்குறதோ, அவங்க மேல போர் தொடுக்கிறதோ, இல்ல போரை தூண்டி விடுறதோ அந்த வல்லரசு கிடையாது. இது வந்து மோடி வந்து நம்ம இந்திய கலாச்சார தத்துவப்படி சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், சப்கா விஸ்வாஸ், அதுதான் முக்கியம். இது அந்த மாதிரி தான் கொண்டு போறாரு.